பலத்த பாதுகாப்புடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. தபால் வாக்குகளை தொடர்ந்து இவிஎம்மில் பதிவான வாக்குகளிலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் 14 மேசைகளில் 20 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலை. பாமக 2ஆம் இடத்திலும் நாம் தமிழர் 3ஆம் இடத்திலும் உள்ளன. ஏழு மாநிலங்களில் உள்ள 13 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி. பஞ்சாபின் ஜலந்தர் மேற்கு தொகுதியில் ஆம் ஆத்மி முன்னிலை. இமாச்சல பிரதேசத்தில் டேங்கா தொகுதியில் பாஜக முன்னிலை. கள்ளக்குறிச்சியில் 11 வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம். மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உத்தரவு. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய பரவலாக மழை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்பதால் இன்று நாளை மறுநாள் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். சென்னையில் மழையால் விமான சேவை பாதிப்பு. 15 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தன. சென்னைக்கு வர வேண்டிய 4 விமானங்கள் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டன. ஆறு நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மாவட்ட நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தையின் சுமூகமான தீர்வு ஏற்பட்டதால் கடலுக்கு சென்றனர். திருப்பூர் அருகே கார்பன் கம்பெனிக்கு எதிர்ப்பு. மாவட்ட நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தொடரும் உண்ணாவிரத போராட்டம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சரோஜா, சங்கரவேல் என்ற 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் லேசான மழையில் தோன்றிய வானவில். ஆர்வமுடன் கண்டுகளித்த மக்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரால் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. பெரியார் பல்கலைக்கழகத்தில் பழங்குடி பட்டியலின மாணவர்களுக்கான திட்டத்தில் 2.50 கோடி முறைகேடு என எழுந்த புகார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நல ஆணையம் கடிதம் என தகவல். ஜம்மு காஷ்மீரில் சிறுமிகளுக்கு துப்பாக்கி சுடுதல் பயிற்சி. இந்திய ராணுவ எல்லைப் பகுதியில் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு. கார்கில் பகுதியில் உள்ள டைகர் மலை உச்சியில் பாகிஸ்தான் ராணுவ முகாம் மீது 1999ஆம் ஆண்டு இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியீடு. இரவு நேரத்தில் விமானப்படை நடத்திய லேசர் குண்டு தாக்குதல் வீடியோ.
பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்கும் வகையில் வங்கித் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் சட்டத்திருத்த மசோதா வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் மழையால் ரக்தி ஆற்றில் அபாய அளவை தாண்டிய தண்ணீர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ மருத்துவ குழு மீட்பு குழு விரைவு. டெல்லியில் மீண்டும் பரவலாக மழை. சாலைகளில் ஓடும் தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. ஒரு 2